பிரபுவோட இயக்கத்தில் வெளியாக போகிற படம் தான் கோட். இந்த படம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்நிலையில் படக்குழுவினர் ஃபர்ஸ்ட் பாடல் வந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரசிகர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் விஜய் பாடிய பாடல் அப்படிங்கிறதான் இது முக்கியமான செய்தி. விஷால் நடிச்சு இயக்குனர் ஹரியோட இயக்கத்தில் வெளியாக போகிற படம் தான் ரத்னம். ஹரி தனக்குன்னு ஒரு மெத்தடு, ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாரு. எப்பவுமே ஒரு அருவா கலாச்சாரம், அதில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இது மாதிரி தான் வச்சிருப்பாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வினா, சாமியும் சிங்கமும் எப்பயாவது ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாட்டிக் யூனிவர்ஸை பற்றி கேட்டிருக்காரு. இதற்கு பதில் சொன்ன ஹரி, இதை வந்து நான் சிங்கம் 3 படம் பண்ணும்போதே வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நான் யோசிச்சிட்டேன். அப்போ வந்து அனுஷ்காவும் அதே மாதிரி த்ரிஷாவும் 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி, அவங்க 2 பேருமே பேசிக்கிற மாதிரி, இப்போ எங்கே இருக்காரு பெருமாள் பிச்சை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் இதுக்காக நான் நிறைய பேருக்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஆனால் அதனால அந்த பிளானை அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் இதே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கான்செப்டை இப்போ லோகேஷ் ரொம்ப எளிமையாக எல்லா படத்துலையும் வச்சுட்டாரு அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாக்கி சான் நடிச்சு 2005ஆம் ஆண்டு வெளியான படம் தான் தி மித். அந்த படத்தோடைய ஒரு போர்ஷன் இந்தியாவிலையும் எடுத்தாங்க. இப்போ அந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்டா தி லெஜெண்ட் அப்படிங்கிற பேரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து 2 ரோல் ஜாக்கி சான் அவர்கள் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரிசர்ச் ஸ்காலர், அதாவது ஆராய்ச்சியாளராகவும், இன்னொரு வந்து ஒரு போர் வீரராகவும் நடிக்கிறாரு. இந்த போர் வீரர் எப்படின்னா, இது ஒரு பீரியட் ஹிஸ்ட்ரி. அதில் வந்து அவருக்கு வந்து 20 வயசு அப்படிங்கிறதுனால ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரை 20 வயது ஜாக்கி சானா வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த போஸ்டர் வெளியாகி செம்ம வைரலாக இருக்குது. இது ஜாக்கி சான் ரசிகர்களுக்கு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் தூண்டியிருக்கு. அட்டகத்தி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் பா ரஞ்சித். இவர் வெங்கட் பிரபுவின் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவர் ரஜினியை வச்சு காலா கபாலி இந்த 2 படங்களும் கொடுத்துருக்காரு. இந்த 2 படங்களுமே கலவையான விமர்சனங்களையும் சந்திச்சு. இது மட்டும் இல்லாமல் மறைந்து போன சாதிய கலாச்சாரத்தை தூண்டி விட்டதும் பா ரஞ்சித் தான் அப்படின்னு அன்றைய காலகட்டங்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவும் முன்வைக்கப்பட்டுச்சு. ரசிகர்கள் கிட்ட ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடும் போது பா ரஞ்சித் கிட்ட ஒரு ரசிகர் கேள்வி எழுப்பினார். காலா கபாலி இந்த படங்கள்ல எல்லாம் ரஜினிகாந்துக்கு அரசியல் புரிதல் இல்லாதனால தான் நடிக்க ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. இந்த கேள்விக்கு வந்து பா ரஞ்சித் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாட்டில தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு அமைதியாக விட்டுட்டாரு. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதற்கு ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு, அந்த படம்லாம் நல்லா இருக்கு, ரஜினிகாந்துக்கு வந்து அரசியல் புரிதலாக இருக்கும், நீ தான் நன்றி மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பா ரஞ்சித்தை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதா இப்போ முக்கியமான செய்தியாக போய்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துக்கு அப்புறம் தலைவர் 171 அப்படிங்கிற பேரில் சன் பிக்சர்ஸோடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்நிலையில் அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் போஸ்டரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க. நாளைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒருவேளை தலைவர் 171 படத்துக்கு ஏதாவது அப்டேட் வருமா அப்படிங்கிற பேரில் பல்வேறு வதந்திகள் சமூக வலைதளத்தில் போய்கிட்டே இருந்துச்சு. இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக் செம்ம ட்ரெண்டிங்காகவே போயிடுச்சு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லோகேஷ் கனகராஜ் தரப்பிலிருந்து கண்டிப்பாக ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அது வந்து லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று இருக்கலாம். இல்லை அப்படின்னா அது அந்த படத்தோடைய டைட்டிலாக கூட இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது.